ருத்ராட்சம் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணின் அம்சமாக கருதப்படுவது ருத்திராட்சமாகும். ஒரு முகத்திலிருந்து 32 முகம் வரை ருத்ராட்சங்கள் கிடைக்கின்றன. ஒருவருக்கு ருத்ராட்சம் அணியும் எண்ணம் வருவதற்கே அவர் பல பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மலைப்பிரதேசங்களில் வளரும் ஒரு வகையான மரத்தின் விதைதான் ருத்ராட்சம். இதற்கு தனித்துவமான சிறப்புகள் பல உண்டு. தன்னைச் சுற்றிலும் அபூர்வமான அதிர்வலைகளை இது கொண்டிருக்கிறது. எனவே இதை அணிவதால் பல நன்மைகள் ஏற்படுகிறது. ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் அதை சுற்றி உண்டாகும் ஒளி சக்தி வட்டம் தூய்மையடைகிறது. இந்த ஒளிவட்டம் அவரவர் உடல்நிலை மற்றும் மனநிலையைப் பொறுத்து அமையும். நீங்கள் புது இடங்களுக்கு செல்லும்போது அங்கிருக்கும் அதிர்வுகள் உங்களுக்கு ஏற்றதாக இல்லையென்றால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் ருத்ராட்சம் அணிந்தால் எவ்விதமான பாதிப்பும் நம்மை தீண்ட முடியாது. மனநிலை சாந்தமாகவே இருக்கும். சக்தி வட்டம் நம்மை கவசம் போல் பாதுகாக்கும். அதிலேயும் ருத்ராட்சத்திலும் 1 முதல் பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் உள்ளன. ஆனால் எல்லா முக ருத்ராட்சங்களும் பலன் அளிக்கக்கூடிய ருத்ராட்சங்களே. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ஒவ்வொரு முகத்திற்கும் ஏற்றபடி அதில் மருத்துவ குணங்களும் ஆன்மீக குணங்களும் உள்ளன. பல்வேறு நூல்கள் இதைப் பற்றி கூறுகின்றன. ருத்ராட்ச மாலையின் பெருமை என்று சொன்னால் ஏகமுக ருத்ராட்சத்தின் அதிதேவதையாக தத் பரமசிவனை கூறுவார்கள். இந்த ஏகமுக ருத்ராட்சத்தை அணிவதால் சிவபெருமான் பிரீத்தி அடைந்து பிரம்மஹத்தி தோஷம் விலகும். 2 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை ஸ்ரீகண்ட பரமசிவம். இந்த 2 முக ருத்திராட்சத்தை அணிவதால் சிவசக்தி பிரீதி ஏற்பட்டு பசுவைக் கொன்ற தோஷம் விலகும். 3 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை அக்னி தேவனாகும். இதை அணிவதால் மும்மூர்த்திகளும் சந்தோஷமடைகிறார்கள். ஸ்திரீகளுக்குச் செய்த தோஷம் விலகும். 4 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை பிரம்மாவாகும். இதை அணிவதால் பிரம்மா பிரீதி அடைவதுடன் மனிதர்களுக்கு இழைத்த பாவம் விலகும். 5 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை காலாக்னி ருத்ரன். இதை அணிவதால் சதாசிவம் சந்தோஷமடைகிறார். செய்யக்கூடாத செயல்களைச் செய்வதால் உண்டாகும் தோஷம் விலகும். 6 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை சுப்பிரமணியராகும். இதை அணிவதால் ஆறுமுகன் சந்தோஷம் அடைவதுடன் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். 7 முக ருத்ராட்சத்தின் அதிதேவதையாக ஆதிசேஷன் சொல்லப்படுகிறது. இதை அணிவதால் சப்தமாதர்கள் சந்தோஷம் அடைவதுடன் களவு தோஷமும் கோபத்தீயும் விலகும். 8 முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை விநாயகப் பெருமானாகச் சொல்லப்படுகிறது. இதை அணிவதால் அட்டவித்யேஸ்வரர் சந்தோஷம் அடைவதுடன் செய்யக்கூடாத பாவங்களைச் செய்த தோஷம் விலகுகிறது. 9 முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை பைரவர். இதை அணிவதால் நவதீர்த்தங்களில் குளித்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிட்டும். பைசாச உபாதைகளும் துஷ்ட பிரயோகங்களும் விலகும். 10 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை விஷ்ணு. இதை அணிவதால் அஷ்டதிக் பாலகர்களும் சந்தோஷமடைவதாகச் சொல்லப்பட்டுள்ளது. ஜோதிடத்தில் வரும் நாக தோஷமும் பூத பிரேத பைசாச தோஷங்களும் விலகும். 11 முக ருத்திராட்சத்தின் அதிதேவதை 11 ருத்திரர்களாகச் சொல்லப்பட்டுள்ளது. இதை அணிவதால் 11 ருத்திரர்களும் பிரீதி அடைகிறார்கள். பல அஸ்வமேத யாகம் செய்த பலன்களும் பல வாஜபேய யாகம் செய்த பலனும் கிட்டும். இதுபோன்று இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ருத்திராட்சத்தை அணிந்து குளிக்கும்போது ருத்திராட்சத்தில் பட்ட நீர் நம்மீது படுவதால் புண்ணிய நதியில் குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது.